அதுக்கான கம்பேரிசன் பார்க்கலாம். QA பிஸ்னஸ் அனலிஸ்ட்னா எது அண்ணா பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கோடிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து QAக்கு ஆப்ஷனல் தாங்க. மேனுவலாக ஆட்டோமேஷனாக இருந்தால் வந்து நான் எஸ் இல்லைனா நோன்னு சொல்கிறேங்க, ரெண்டுமே இருக்குங்க. ஓகேவா? அண்ட் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுக்கு கோடிங்கே கிடையாதுங்க. ஆனால் பிஸ்னஸ் அனலிஸ்ட் பற்றி பார்க்கலாங்க. பிஸ்னஸை அனலைஸ் பண்ணுற ஒருத்தன், ஓகேவா, அவன் தான் பிஸ்னஸ் அனலிஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரலாக எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கிளைண்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டை சொல்லுவான், எக்ஸ்பிளைன் பண்ணுவான். ஓகேவா? அந்த கிளைண்ட் என்ன சொல்கிறான்றதை அதை புரிஞ்சுக்கிட்டு டெவலப்பருக்கு அவனுக்கு புரியிற மாதிரி அவன் லாங்குவேஜில் சொல்லி ஒரு ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கு நடுவில் நிற்கிறவங்க தான் வந்து இந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஃப்ரெஷ்ஷாக நுழையிறதுக்கு QAவா இல்லை பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக கேட்டிங்கன்னா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இது ரெண்டுமே கிடையவே கிடையாதுங்க. நான் அட்வைஸ் பண்ணுறது நெட்வொர்க்கிங் வித் க்ளவுட் மாதிரி படிச்சுனா வந்து ஈஸியாக நீங்கள் வேலைக்கு போயிட முடியும். ஆனால் நான் ஐடி ஸ்டூடெண்ட் வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக போகலாமா? கண்டிப்பாக போகலாங்க. ஏன்னா இதில் வந்து எக்ஸல் நாலேஜும் SQL நாலேஜும் பைத்தான் நாலேஜும் இருக்கிறத வந்து கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குங்க. கெரியர் ஸ்விட்ச் பண்ணுறதுனா வந்து எது அண்ணா பெஸ்ட்டு, QAவா BAவா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக பிஸ்னஸ் அனலிஸ்ட் தான் பெஸ்ட்டுங்க. பிஸ்னஸ் அனலிஸ்ட் மட்டுமே ட்ரை பண்ணுங்கள் கேரியர் சுவிச்சஸுக்கு. 2017ங்க PSR இன்ஜினியரிங் காலேஜ் சிவகாசியை சேர்ந்தவருங்க, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுங்க. இப்போ நம்ம அவங்க ஸ்பீச் கேட்கலாம். நான் உங்களோட வெங்கட்டுங்க. வேர்ல்டில் வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாமல் வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், IBM சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. HCL டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வென்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனவங்களா, கெரியர் கேப் இருக்கு, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தருவோம், காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னா வந்து கம்பெனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது உன்னை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாற்றி போனால் 2-3 மாதம் உன்னை துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையாக வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்லை உண்மையாகவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு எங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையாக போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாங்க. அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கங்க. QA டெஸ்டிங் பிஸ்னஸ் அனலிஸ்ட் எது பெஸ்ட்டுங்க? எப்படி ஆகிறதுங்க? அவங்களோட சேலரி என்னவா இருக்கும்? இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. நீங்கள் எந்த ஃபீல்டுக்கு போகிறீங்க? ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கம்பெனியில் படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இவங்க எல்லாருமே வந்து கெரியர் கேப்புங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம், நான் ஐடியில் இருந்தேன், ஃப்ரெஷர்ஸாக நான் உள்ள நுழையிறேங்க, ஜாப் இல்லாமல் இருக்குன்ட்டு எல்லாருமே வந்து என்கிட்ட படித்து இந்த கோர்ஸ் தான் படித்து பிளேஸாக இருக்காங்க. ஒரு சந்தோஷமான நிகழ்வோடு நான் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றேங்க. என்னுடைய தம்பி பாண்டியனுங்க 2017ங்க PSR இன்ஜினியரிங் காலேஜ் சிவகாசியை சேர்ந்தவருங்க, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுங்க. இப்போ நம்ம அவங்க ஸ்பீச் கேட்கலாம். என்னோட நேம் கருப்பசாமி பாண்டியன். என்னோட ஊர் சிவகாசி. நான் 2017 மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தேன். கெரியர் கேப் ஆயிடுச்சு. கெரியர் கேப் ஆகிட்டு அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் சைடும் போக முடியல. அதுக்கப்புறம் ஐடிக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு. சார் நிறைய கைடன்ஸ் அப்புறம் சகசுன்னு சொன்னாங்க. இப்போ ஒரு நல்ல கம்பெனியாக பிளேஸ் ஆயிடுச்சு. மெக்கானிக்கல் கெரியர் கேப்புங்க 2017ங்க நான் ஐடியில் ஒர்க் பண்ணவருங்க. நேர்மையாக வேலைக்கு போயிருக்காங்க. எல்லாராலையும் நேர்மையாக ஐடிக்குள்ளே போக முடியுங்க. நம்பிக்கையோடு போகிறாங்க. கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போங்க. உங்களுக்கு என்ன கைடன்ஸ்னால் கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ கடைசி வந்து ரீசெண்டாக ஜாப் ஓப்பனிங் இருக்கிற QA டெஸ்டிங் அண்ட் பிஸ்னஸ் அனலிஸ்ட் ஓப்பனிங்கான HRோட மெயில் ஐடியை நான் தரப்போகிறேங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. QA டெஸ்டிங் அப்படின்னா என்னங்க? இப்போ ஜொமேட்டோ ஆப் எடுத்துக்கலாமா? ஜொமேட்டோவில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணுங்க. பேமெண்ட்டு ஃபெயில் ஆகிடுச்சு, ஆனால் பணம் டிடெக்ட் ஆகிடுச்சிங்க. அப்போ வந்து டென்ஷன் ஆகிடும்ல, பணம் போயிடுச்சு, ஆனால் பேமெண்ட் ஃபெயில் ஆகிடுச்சா, பேமெண்ட் ஃபெயில்னு வருதுன்னு வச்சுக்கோங்கன்னா டென்ஷன் ஆகிடும். இந்த மாதிரி வந்து ஒரு சாஃப்ட்வேரில் வந்து ஒரு பக் வந்துச்சுன்னா, ஒரு எரர் வந்துச்சுன்னா அதை வந்து கண்டுபிடிச்சி அது சொல்கிறவன் தான் வந்து இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டருங்க. அவன் தான் வந்து QA டெஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களோட மெயின் வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், லாகின்லாம் ஒழுங்காக வேலை செய்தா, பேமெண்ட்லாம் ஒழுங்காக வேலை செய்தா, செக் ஒன்று மொத்த ஃபங்க்ஷனாலிட்டி நல்லா வேலை செய்தான்னு பார்க்குறதுங்க. அப்படி ஏதாவது பக் இருந்துச்சுன்னா அதை ரிப்போர்ட் பண்ணி அதை வந்து சரி பண்ணிட்டாங்கன்னா வந்து ஒழுங்காக சரி பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணி டெவலப்பர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது தான் இவங்களோட வேலைங்க. ஆனால் இன்றைக்கி காலங்களில் பார்த்தீங்கன்னா வந்து ஹையஸ்ட் லே ஆஃப் ஐடியில் எங்கே நடக்குதுன்னா QA டெஸ்டிங் ஃபீல்டில் தான் நடந்துட்டுருக்கேன். ஏன்னா டெஸ்டிங் எல்லாமே ஆட்டோமேட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அதனால் இந்த டெஸ்ட் இன்ஜினியர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்மிடியேட்டாக வந்து ஷிஃப்ட் ஆகிறது நல்லதுங்க. மேக்ஸிமம் இன்னொரு 4-5 மாதம் தாங்கிறதே கஷ்டங்க டெஸ்டிங் ஃபீல்டுங்க. அது வாஷ் அவுட் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து ஆட்டோமேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. AI டெஸ்டிங் மாதிரி வந்துக்கிட்டு இருக்குங்க. அதனால் வந்து நீங்கள் க்ளவுட் வித் டெவாப்ஸ் மாதிரி ஃபீல்டுக்குள்ளே போகிறது
மிகவும் நல்லதுங்க. அப்படி இல்லைனா வந்து லே ஆஃப் ஆன பின்னாடி அதெல்லாமே படித்து ஃபீல்டுக்குள்ளே போகிற மாதிரி பாருங்கள். டெஸ்டிங்கில் இருக்கிற மேக்ஸிமம் பீப்புள் வந்து லே ஆஃப் பண்ணிவிடுவாங்க 2026லங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்டிங் வந்து ரோட் மேப் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து மேனுவல் டெஸ்ட்டுங்க. மேனுவல் டெஸ்டிங்னா என்னென்னா வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டில் அவனே கொடுத்து ஒழுங்காக வேலை செய்ய தான் டெஸ்ட் பண்ணுறதுங்க. கம்ப்ளீட்டாக வந்து 2026 வாஷ் அவுட் பண்ணிவிடுவாங்க இந்த ஃபீல்டுங்க. மேனுவல் டெஸ்டிங் வாஷ் அவுட் ஆகிடுதுங்க. அண்டு ஆனால் மேனுவலாக இல்லாமல் ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு செலினியம் மாதிரி டூலுங்க, குக்கும்பர் செலினியம் மாதிரி டூல்ஸை வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குமே மிகப்பெரிய பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைக் மேனுவல் டெஸ்டிங்கில் மூவ் ஆகுவாங்க, அதுக்கப்புறம் ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கில் போவாங்க, அதுக்கப்புறமா இப்போ இருக்கிறது ஏஐ டெஸ்டிங் தான் ஃபேமஸாக போயிட்டுருக்குங்க. ஸோ அதுவுமே வந்து டெவாப்ஸ் டூலை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டெஸ்டிங்கோட டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், லைக் நான் சொன்ன மாதிரி மேனுவல் டெஸ்டிங், ஆட்டோமேஷன் டெஸ்டிங்ஸ் நம்ம செய்கிறத வச்சு இந்த மாதிரி பிரிப்பாங்க. அதுவே வந்து புரிஞ்சு பண்ணுறியா இல்லையான்றது வந்து பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்னா அதெல்லாம் இன்சைட் லாஜிக்லாம் வேணாம் அப்படின்னா பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்னுவாங்க. எனக்கு எல்லாமே லாஜிக் தெரிஞ்சு நான் டெஸ்ட் பண்ணுறது ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்க. காம்பினேஷனுங்கிறது கிரே பாக்ஸ் டெஸ்டிங்னுவாங்க. இதெல்லாம் வெவ்வேறு வகையில் இருக்குது. நான் ஒரு பிக்சர் டெஸ்டிங்காக காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி தான் கிளாஸிஃபை பண்ணுவாங்க டெஸ்டிங்குங்க. சரி, இப்போ நீங்கள் வந்து மேனுவல் டெஸ்டிங்னா என்னென்னு கேட்பீங்க. மேனுவல் டெஸ்ட்னா ஒன்றுமே கிடையாதுங்க. முன்னாடி நான் சொன்ன மாதிரி தாங்க ஒரு லாகின் பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லாகின் பேஜில் வந்து என்னப்பா யூசர் நேம் தரணும், இதுவா இந்த யூசர் நேம், என்னப்பா பாஸ்வேர்டு தரணும், பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்து லாகின் பண்ண கிளிக் பண்ணுமா, இன்பாக்ஸ் வருதான்னு செக் பண்ணுறேன் அப்படின்னா அது மேனுவல் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. இதுவே ஆட்டோமேஷன் டெஸ்டிங்னா வந்து கோடு மூலமாக, ஸோ நிறைய பேர் டெஸ்டிங்னா வந்து கோடிங்லாம் கிடையாதுன்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருப்பாங்க. டெஸ்டிங் ஆட்டோமேஷன் டெஸ்டிங்னா கோடிங் தான், அது கோடிங், பியூர்லி கோடிங்க. சரியா? ஓகே, கோடிங் மூலமாக வந்து இந்த லாகின் பேஜை ஓப்பன் பண்ணணும், ஒரு கோட் அடிக்கணும். யூசர் நேம், இந்த யூசர் நேம் அதில் போடு அப்படின்னு கோட் அடிக்கணும். பாஸ்வேர்டு இது கொடுன்னு கோட் அடிக்கணும். லாகின் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் இன்பாக்ஸ் வருதா அப்படின்னு செக் பண்ணி கோட் அடிச்சுட்டு ரன் பண்ணாங்கன்னா வந்து அந்த லாகின் பேஜ் அதுவே ஓப்பன் பண்ணி, சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணி அதுவே யூசர் நேம்லாம் அடித்து அதுவே பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து அதுவே லாகின் பண்ண கிளிக் பண்ணிக்கும். கிளிக் பண்ணி இன்பாக்ஸ் வருதான்னு செக் பண்ணிவிடும். ஓகே, இதுதான் ஆட்டோமேஷன் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஆனால் பிஸ்னஸ் அனலிஸ்ட் பற்றி பார்க்கலாம். பிஸ்னஸை அனலைஸ் பண்ணுற ஒருத்தன், ஓகேவா, அவன் தான் பிஸ்னஸ் அனலிஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரலாக எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன். ஒரு கிளைண்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டை சொல்லுவான், எக்ஸ்பிளைன் பண்ணுவான். ஓகேவா, அந்த கிளைண்ட் என்ன சொல்கிறான்றதை அதை புரிஞ்சுக்கிட்டு டெவலப்பருக்கு அவனுக்கு புரிகிற மாதிரி அவன் லாங்குவேஜில் சொல்லி ஒரு ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கு நடுவில் நிற்கிறவங்க தான் வந்து இந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் இந்த MBA கிராஜுவேட்ஸ் எல்லாமே வந்து இந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட் மாதிரி ஒரு வேலைக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுக்கான ரோட் மேப் எப்படி அண்ணா ஆகுறதுனா வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு எக்ஸல் படிச்சுக்குங்க. சரிங்களா? ஓகேவா? ஏன்னா டேட்டாவெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறது எக்ஸல். டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணக்கூடிய SQL நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். மூணாவது, இன்றைக்கி AI ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது பைத்தான் நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறமா பவர் BI, டேப்லியூ, இந்த காம்பினேஷனான டேட்டா அனாலிட்டிக்ஸை நீங்கள் படிக்கும் போது வந்து நீங்கள் பிஸ்னஸ் அனலிஸ்ட் ஆகிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இதனால் பிஸ்னஸ் அனலிஸ்டுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எப்படி தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து அவங்க வந்து கிளைண்ட் மீட்டிங்ஸ்லாம் அட்டன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ரெக்யூமெண்ட்ஸ்லாம் கேதர் பண்ணி அதை டாக்குமெண்ட் பண்ணி டெவலப்பருக்கு புரியுற மாதிரி மாற்றி கொடுக்குறவங்க தான் வந்து இந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட்னு சொல்லுவாங்க. சரி, அதுக்கான கம்பேரிசன் பார்க்கலாம். QA பிஸ்னஸ் அனலிஸ்ட்னா எது அண்ணா பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கோடிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து QAக்கு ஆப்ஷனல் தாங்க. மேனுவலாக ஆட்டோமேஷனாக இருந்தால் வந்து நான் எஸ்ஸு இல்லைனா நோன்னு சொல்கிறேங்க, ரெண்டுமே இருக்குங்க. ஓகேவா? அண்ட் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுக்கு கோடிங்கே கிடையாதுங்க. ரெண்டாவது, கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் QAக்கு பெருசாக தேவையில்லைங்க. பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படுங்க. கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும். சேலரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகங்க பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுக்கு. ஓகேவா? ஸ்ட்ரெஸ் லெவல் பார்த்தீங்கன்னா வந்து லைக் கம்பேரிட்டிவ்லி வந்து லைக் பிஸ்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா கிளைண்ட் சொல்கிறது புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? கிளைண்ட் இன்ட்ராக்ஷன் கிளைண்ட் இவனுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா? என்ட்ரி லெவலில் போகிறதா இருந்தால் வந்து QAல ஈஸியாக போயிடலாம். பிஸ்னஸ் அனலிஸ்ட்டை போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் QAல இப்போ லே ஆஃப் நடந்துட்டு இருக்கு, மறந்துடாதீங்க. க்ரோத் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா கிளைண்ட் கிட்ட டேரெக்டாக அவன் பேசுகிறத தொட்டுங்க. கெரியர் க்ரோத்துன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி வந்து மேனுவல் டெஸ்ட்டாக உள்ளே போவான் ஒருத்தன், அவன் ஆட்டோமேஷன் டெஸ்ட்டாக மாறுவான். அடுத்து QA லீடுங்க, அப்புறம் டெஸ்ட் மேனேஜருங்க. இங்கே கெரியர் பார்த்து வந்து ஜூனியர் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுங்க, பிஸ்னஸ் அனலிஸ்ட், சீனியர் BAன்னுவாங்க, ப்ராடக்ட் மேனேஜர்னு சொல்லுவாங்க. அண்ணா இது ரெண்டுத்தில் எது சூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா QA டெஸ்டிங் இங்கே இருக்குது, இங்கே பிஸ்னஸ் அனலிஸ்ட் இருக்குங்க. QA டெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லே ஆஃப் ஹெவியாக நடக்கிறதோட இது அட்வைசபிள் கிடையாதுங்க. பிஸ்னஸ் அனலிஸ்ட்ன்றது அட்வைசபிளான ஒன்றுங்க. இதுக்கு நீங்கள் டேட்டா அனாலிட்டிக்ஸுங்க, பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் மாதிரி நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் போக முடியுங்க. இதில் இருக்கிற எக்ஸல் பார்த்தீங்கன்னா வந்து கெரியர் கேப் இருந்தாலும் எடுப்பாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க, எல்லாமே இருக்குங்க. ஸோ டெஸ்டிங் அட்வைசபிள் ஃபீல்டு கிடையாதுங்க, அதை விட்டுருங்க, வேண்டாம்.
ஓகேவா? இது நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்லதுங்க. ஏன்னா ஃபியூச்சர் இஸ் டேட்டா. கிளைண்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற திறமையும் அண்ட் டேட்டாவை ப்ராசஸிங் பண்ணுற திறமையும் ஒன்று இருந்துச்சுன்னா ஃபார் எவர் ஏஐ ரிலேட்டடாக நீங்கள் படிக்கிறது தொட்டு ஏஐ பேஸ் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. அதனால் ஃபியூச்சர் நல்லா இருக்குங்க. இப்போ நீங்கள் நிறைய பேர் கேட்ட சில கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல ஆசைப்பட்றேங்க. ஆனால் சேலரி எப்படியாண்ணா இருக்குது இந்தியாவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து QA டெஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா வந்து 3 to 8 LPAங்க. அதுவே பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுக்கு 6 to 15 LPA வரைக்கும் பே பண்ணுறாங்க. ஃப்ரெஷ்ஷாக நுழையிறதுக்கு QAவா இல்லை பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக கேட்டிங்கன்னா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இது ரெண்டுமே கிடையவே கிடையாதுங்க. நான் அட்வைஸ் பண்ணுறது நெட்வொர்க்கிங் வித் க்ளவுட் மாதிரி படிச்சுன்னா வந்து ஈஸியாக நீங்கள் வேலைக்கு போயிட முடியும். ஆனால் நான் ஐடி ஸ்டூடெண்ட் வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக போகலாமா? கண்டிப்பாக போகலாங்க. ஏன்னா இதில் வந்து எக்ஸல் நாலேஜும் SQL நாலேஜும் பைத்தான் நாலேஜும் இருக்கிறதோட்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குங்க. மேனுவல் டெஸ்டிங் பிஸ்னஸ் அனலிஸ்ட் கெரியர் growth எப்படி மேனுவல் டெஸ்டிங் வாஷ் அவுட்டுங்க. அதை ஃபீல் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து துரத்திட்டு இருக்காங்க. அதனால் அது அட்வைசபிள் கிடையாதுங்க. பிஸ்னஸ் அனலிஸ்ட் பெஸ்ட் ரோலாக சொல்லப்படுதுங்க. ஆனால் பிஸ்னஸ் அனலிஸ்டோட ஸ்கில் மேப்ஸ் எப்படி அண்ணா இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி வந்து எக்ஸல் படிச்சுங்க. அதுலேருந்து SQLங்க, அதுக்கப்புறமா பைத்தான், டேப்லியூ, பவர் BI. ஓகே, முடிஞ்சால் வந்து இது கூட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஆனால் QA டெஸ்டிங் அண்ட் ரியல் டைம் ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளேஷன் ஒன்று கொடுங்கண்ணா அப்படின்னு கேட்குறீங்க. ரொம்ப சிம்பிளுங்க. நான் சொன்ன மாதிரி வந்து அமேசானில் வந்து ப்ராடக்ட்லாம் நான் செலவு பண்ணுறேன். செலக்ட் பண்ண பின்னாடி வந்து நான் பேமெண்ட் பேஜுக்கு போகிறேன். பேமெண்ட்டும் பண்ணிட்டேன். பேமெண்ட் பண்ண பின்னாடி பேமெண்ட் ரிசீவ்டுன்னு வந்துச்சுங்க. ஆனால் டெலிவரி வந்து ஃபெயில்டுன்னு வருதுங்க. அடப்பா பணத்தை வாங்கிட்டான் டெலிவரி பண்ண மாட்டேன்றோம். புரியுதுங்களா? இதுதான் பக்குங்க. இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி சொல்கிறவன் தான் QA டெஸ்டிங்க. அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறவன் டெவலப்பருங்க. அது ஒழுங்காக இருக்கான்னு செக் பண்ணுவோம். திரும்ப டெஸ்டர் தாங்க. பிஸ்னஸ் அனலிஸ்டோட டே டு டே ஆக்டிவிட்டி MNCயில் எப்படி இருக்கும்? கிளைண்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களோட ரெக்கமெண்ட்லாம் வாங்கி டெவலப்பர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வேணும்னு கேட்டு பண்ணி கொடுக்குறவங்க ஜொமேட்டோவோ அமேசானோ இந்த மாதிரி தான் தயாரிச்சிருப்பாங்க. QA vs BA இன்டர்வியூ கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து QAவோட இன்டர்வியூ கொஷின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இது எல்லாமே QA டெஸ்டிங்க்கு கேட்குற கேள்விகள். BAக்கு இந்த மாதிரி கேள்விகள் தான் கேட்பாங்க. கெரியர் ஸ்விட்ச் பண்ணுறதுனா வந்து எது அண்ணா பெஸ்ட்டு, QAவா BAவா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக பிஸ்னஸ் அனலிஸ்ட் தான் பெஸ்ட்டுங்க. பிஸ்னஸ் அனலிஸ்ட் மட்டுமே ட்ரை பண்ணுங்கள். கேரியர் சுவிச்சஸுங்க. ஆட்டோமேஷன் டெஸ்டர், பிஸ்னஸ் அனலிஸ்ட் ரெண்டுத்துக்கு சேலரி எப்படி இருக்கும்? ரெண்டு பேருக்கும் மோரல் சேமாக தாங்க இருக்கும். ஒரு 8 லட்சத்துலேருந்து 10-12 லட்சம் வரைக்கும் வந்து பே பண்ணுவாங்க. ஓகேவா? ஜாப் தேடிட்டீங்களா? டெஸ்டிங் அண்ட் பிஸ்னஸ் அனலிஸ்ட் நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா வந்து அதுக்கான அப்ளை பண்ணுற மெயில் ஐடிஸ் நான் தரப்போகிறேங்க. டெஸ்டிங்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது எல்லாமே தாங்க. அதுக்கான டைரக்டான HR இமெயில் ஐடி உங்களுக்கு கொடுத்துருக்குங்க. இந்த 10 கம்பெனிஸும் இப்போ ஓப்பனிங் போயிட்டுருங்க. பிஸ்னஸ் அனலிஸ்ட்னா வந்து டாப்பாக இருக்கிற HCL, கேப்ஜெமினி, L&T, இன்ஃபோசிஸ், விப்ரோன்னு எல்லா கம்பெனியும் ஓப்பனிங்ஸ் போட்டுருக்கு. அதுக்கான டைரக்டான HR மெயில் ஐடி கொடுத்துருங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட் தான் என்னுடைய ரேங்க் நான் கொடுக்குறேங்க. இதுக்கு ரேங்க் 1 கொடுக்குறேங்க. இதுக்கு ரேங்க் 3 தான் கொடுப்பாங்க. 2 கூட கிடையாது, 3 தான் கொடுப்பாங்க. ஏன்னா லே ஆஃப் நடக்கிறது தொட்டுங்க. சரிங்களா? ஓகேவா? நீங்கள் ஏதாவது கெரியர் கைடன்ஸ் வேணும், நான் ஐடியில் இருக்கேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணும், கெரியர் கேப் இருக்குது, வேலை தேடிட்டு இருக்கேன்னா வந்து கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் கண்டக்ட் பண்ணுற இந்த கோர்சஸில் உங்களுக்கு கைட் பண்ண நான் தயாருங்க. வேலைக்கு நம்ம போகிறோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி நம்பிக்கையாக முடிக்கிறேங்க. வாழ்க தமிழ், நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாட்டுங்க. ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது இவங்க எல்லாமே நம்மகிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸுங்க.